அங்கே தேவ தூதன் மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளாக காபிரியேல் தூதன் வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த மூன்றாவது சொல்றாரு, என்ன சொன்னாரு? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த இந்த செய்தியை கொண்டு வருகிறவன் யாரு? காபிரியேல் தூதன். அவர் எங்கிருந்து வராரு? வானத்திலிருந்து இந்த நற்செய்தியை சொல்வதற்காக அவள் மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளாக யார் வர்றதான்? தேவ தூதன் வருகிறார். சின்ன பிள்ளைங்க கவனிக்கணும், சத்தம் போடக்கூடாது. பேரண்ட்ஸ் ஒன்று சின்ன பிள்ளைங்களை கவனிக்கணும். இப்போ சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ என்ன பண்ணு? வாழ்க. அல்லேலூயா. நாம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நமக்கு என்ன வேணும்? தேவ கிருபை வேணும். ஒருவேளை நல்ல திறமை இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல பலன் இருக்கலாம், நிறைய அறிவு இருக்கலாம், நிறைய திறமைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், சரீரத்தில் நல்ல பலசாலியாக இருக்கலாம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கலாம். ஸோ எல்லாம் இருந்தாலும் தேவ கிருபையை நீ பெற்றுக்கொள்ளனா அது எல்லாம் வீணாய் போய்விடும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணமா? கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். இங்கே தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்ற, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அன்றைக்கு இருந்த, இன்றைக்கு இருக்கிற, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாரையும் விட யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? தேவதூதன் சொல்றாரு, மரியாள். ஏன் அப்படின்னா நீ என்ன பெற்றிருக்கிற? கிருபை பெற்றிருக்கிறாய். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுவது அழகோ, படிப்போ, திறமையோ, ஞானமோ, பலனோ, பணமோ அல்ல. எதுதாங்க? தேவ கிருபை. அல்லேலூயா. அதனாலதான் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவராண்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க? கிருபை கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கான்? புதியதா இருக்கிறது. அதுக்குதான் தேவ கிருபை பெற்றுக்கொள்ளனா அதிகாலையில குரட்டை விட்டு தூங்கக்கூடாது. அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணோம்? கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கும். அதனால கிருபை, இங்க மரியாள் கிருபை பெற்றவளாய் இருந்தபடினாலே தேவதூதன் சொல்றாரு, நீ ஸ்திரீகளுக்குள்ள எப்படிப்பட்டவளா மாறப்போற? ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறப்போகிறாய். அல்லேலூயா. நீங்க இதே அதிகாரத்துல மரியாள் சொல்றாங்க பாருங்க, அதாவது இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னன்னு சொல்லுவாங்களாம்? பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 48ஆம் வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்தை மனசுல வச்சுக்கங்க. கர்த்தர் அன்னைக்கு மரியாளை மாத்திரம் இல்ல, உங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவன் மாற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, உங்க கிராமத்துல, உங்க குடும்பத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற எல்லாரையும் விட, ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் என்ன பண்ணுவேன்? சிறந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்டவரே? நம்மை சிறந்திருக்கும்படி செய்கிறது. அதனால இங்க அப்ப நாம் இங்க சொல்றாரு, அன்னைக்கு மரியாளை பார்த்து அவங்க மரியாள் சொல்றாங்க, இது முதல்
எல்லா சந்ததிகளும் என்னவா சொல்லுவாங்க? பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. ஒருவேளை பிறக்கும் போது மரியாள் ஸ்திரிகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா பிறக்கல. சாதாரண அவர்கள் பிறந்தது தாவீதுடைய வம்சத்துல, ராஜ குடும்பத்துல தான் பிறக்கிறாங்க. ஆனா மிக ஏழ்மையான குடும்பத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க பிறந்தது என்னவோ ராஜ சந்ததி, தாவீதுடைய சந்ததி, நம்ம அரச சந்ததியில் அவர்கள் வருகிறார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிக ஏழ்மையான ஒரு நிலைமையில தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது கூட தேவாலயத்தில் போய் அவங்க கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? புறா குஞ்சுகளை தான் என்ன பண்ணாங்க? பலியிட்டார். அவ்வளவு ஏழ்மை. ஆனா அவங்க பிறந்தது எந்த கோத்திரமா? தாவீதின் கோத்திரம், ராஜ சந்ததி. ஒருவேளை நம்ம கூட பிறக்கும் போது சாதாரணமானவங்களா பிறந்திருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் இயேசு ராஜாவினுடைய குடும்பத்தை, வம்சத்தை சார்ந்தவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே நாம் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை மனுஷருடைய பார்வையில நீங்க ரொம்ப அற்பமானவங்களா இருக்கலாம். அதை பத்தி கேர் பண்ணாதீங்க. உங்களை சிலர்லாம் மதிக்காம போகலாம், உங்களை சிலர்லாம் உதாசீனப்படுத்தலாம், உங்களை சிலர் உங்களை ரொம்ப கேவலமா நினைக்கலாம். மனிதருடைய பார்வையில நீங்கள் கனமற்ற ஒரு மனுஷனா, கனமற்ற ஒரு மனுஷியா இருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். சில நேரத்தில் சிலர்லாம் வேதனைப்படுவோம், ஐயோ இவங்க என்ன இப்படி என்னை மதிக்கவே மாட்டாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை மதிக்காதவங்க ஒரு நாள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படி தேவன் அவங்கள உங்க முன்னாடி தாழ்த்துவார். நீங்க அவங்க முன்னாடி தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இங்க நம்ம பார்க்கிறோம், தேவதூதன் சொல்றாரு, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். எதனாலனா நீ என்ன பண்ணிருக்கிற? கிருபை பெற்றவள். அதனால நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா அதுக்கு தேவை என்னது? தேவை கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையை அருள 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 நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, அந்த கிருபை உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனாலதான் சாரால் நவரோஜ் அம்மா பண்ணாங்க, இன்னும் தேவை கிருபை தாருமே. கிருபை மட்டும் போதுன்னு நினைச்சிடாதீங்க. சாகர வரைக்கும் ஆண்டவர் ஜெபம் பண்ண வேண்டியது என்னது? இன்னும் தேவை கிருபை தாருமே. அல்லேலூயா. அப்ப கிருபை பெற்றவர்கள் இந்த உலகத்துல எப்படிப்பட்டவங்கன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டது எதனால அப்படின்னா, ஆண்டவர் அவளுக்கு கிருபை கொடுத்தார். அந்த கிருபை அவளுடைய கர்ப்பத்திலே மேசியாவாகிய அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமை புரிந்தின ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய கர்ப்பத்திலே பிறக்கும்படியான பாக்கியத்தை மரியாள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இது முதல் அப்படின்னா எது முதல்? இயேசு கிறிஸ்து எனக்குள் கர்ப்பம் தரித்திருக்கிறபடினாலே இதுக்கப்புறம் நான் சாதாரணமான ஆள் அல்ல. இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னன்னு சொல்ல போறாங்க? பாக்கியவதி என்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, யாருடைய இருதயத்திலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவதிகள். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவான்னு சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்க, நீங்க பாக்கியவதின்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எதனால?
கிருபை பெற்றிருக்கிறதுனால. ரெண்டாவது எதனாலனா, இயேசு நமக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். நம்ம பாடுறோம், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அல்லேலூயா. அவர் பெத்தலையில மட்டும் பிறந்திருந்தா போதாது. பெத்தலையில பிறந்த இயேசப்பா எங்க பிறந்திருக்கணும்? நம்முடைய இருதயத்துக்குள் பிறந்திருக்கணும். ஒருவேளை நீங்க சாதாரணமானவர்களா இருக்கலாம் இல்லை, ஆனா இயேசப்பா உங்க இருதயத்துல பிறந்திருப்பார். ஆனால் நீங்களாம் யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட இயேசுவை நம்முடைய இரட்சகராய் நாம் பெற்றிருக்கிறோமே, அதுதான் நமக்கு தேவன் அருளிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, அதை மட்டும் நீங்க ஒரு நாளை மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்வேன், எதை வேணாலும் இயேசுவுக்காக நாம இழக்கலாம், ஆனா எதற்காகவும் ஒரு நாளும் இயேசுவை நீங்கள் இழந்து விடவே கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எதற்காகனா, பணத்துக்காகவோ, பெயருக்காகவோ, புகழுக்காகவோ, பாவத்துக்காகவோ, இல்லை இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு, எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? இயேசுவை இழந்து விடக்கூடாது. பிசாசு உங்களோட எதுக்காக போராட தெரியுமா? அதுக்காக மட்டும்தான் போராடுவான். ஏன்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கோ வரான். திருடன் எதுக்கு வருவான்? அவனுக்கு தெரியும் உங்களிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஆசீர்வாதம் என்னன்னா, இயேசுவை உங்கள் இரட்சகராக நீங்கள் கொண்டிருப்பது தான் விலையேற பெற்ற ஆசீர்வாதம் என்பது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். அதனால பல நேரங்களில் என்ன தெரியுமா? அதை மட்டும் உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்துடணும். நீங்க இயேசுவை ஆராதிக்க கூடாது, இயேசுனுடைய பிள்ளையாய் வாழக்கூடாது, நீங்க இயேசுவை விட்டு பாவத்தில் விழுந்து நீங்கள் பின்வாங்கி போய் தேவனை விட்டு தூரம் போய் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக இயேசுவை உங்களை விட்டு எடுக்கும்படி பல நேரங்களில், இயேசுவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்கும்படி பல நேரங்களில் சாத்தான் அதுக்குத்தான் என்ன பண்ணுவான்? உங்களோட போராடுவான். ஆனா நீங்க சொல்லணும், எதற்காகவும் என் இயேசுவை நான் என்ன பண்ண மாட்டேன்? இழக்க மாட்டேன். எதற்காகவும் என் இயேசு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன்? இழந்து போகவே மாட்டேன். நீங்க எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா இயேசுவை என்ன பண்ணாதீங்க? இழந்து விடாதிருங்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மரியாள் சொல்றாங்க, இது முதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவள் தான், ஆனா நான் மேசியாவை பெற்றெடுக்கிற போகிறபடினாலே இதுக்கப்புறம் நான் சாதாரண மாணவள் அல்ல, என்னை எல்லாரும் என்ன சொல்ல போறாங்க? பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் சொல்றேன், இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஒருவேளை அற்பமானவர்களாய் மனிதர்களுடைய பார்வையில தோன்றலாம், ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். எல்லா சந்ததிகளும் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, பிரதர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சிஸ்டர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க பாக்கியவதின்னு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் மேன்மையாய் வைக்க போகிறார். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி 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 நன்றி. பாருங்க, நமக்குள் இயேசு பிறக்கணும். அப்படிப்பட்டவங்க யாரு? பாக்கியவான்கள். இரண்டாவது, நமக்குள் இயேசு உருவாக வேண்டும். நமக்குள்ள பிறந்துட்டார். இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் இயேசு அறியாத இருந்தோம் இல்ல, மெய் தெய்வம் யாருன்னு தெரியாம இல்லையா, பொய் வழிகளை பின்பற்றி இல்லை, நம்ம தோல்வியிலே, வறுமையிலே, தரித்திரத்திலே, கடனிலே, இல்லை வியாதியிலே, இல்லை போராட்டத்திலே, பிரச்சனையிலே மரித்து போக இருந்த நம்ம இயேசு ரட்சித்தார். அல்லேலூயா. பாவத்துல உளையான சேற்றில வாழ்ந்த நம்ம ஏசப்பா தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய்,
அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்ற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? அதிகாரம் கொடுத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள நானும் மரியாள் தாவீது, அதாவது ராஜ குடும்பத்தை சார்ந்தவள். நீங்கள நானும் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சரி, இப்போ இயேசு எனக்குள் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிறந்திருக்கிறதுனால தான் இங்க நம்ம இருக்கிறோம். சரி, பிறந்திருந்தா மட்டும் போதுமா பாஸ்டர் அப்படின்னா இல்லை. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். அல்லேலூயா. பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுறார், சிறு பிள்ளைகளே அப்படின்னா அவங்களா சிறு பிள்ளைங்கள்ல. அந்த கலாத்திய சபை மக்களை பார்த்து சொல்றார், நீங்க ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி இருக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்களாவே இன்னும் இருக்கிறீங்க. நீங்க இன்னும் வளரல. நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள் தேறின ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க இன்னும் வரல. அதனால சொல்றார், சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். அல்லேலூயா. அப்படின்னா இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசப்பா நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க? பிறந்திருக்காங்க. அது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், இயேசப்பா மட்டும் நம்ம உள்ளத்துல பிறக்கலைன்னா இன்னைக்கு நீங்கள நானும் என்ன இருந்திருப்போம்? ஜீரோவா இருந்திருப்போம். ஆமாவா இல்லையா? அப்போ இயேசப்பா நமக்குள்ள பிறந்துட்டார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோமா? கிறிஸ்து நமக்குள் என்ன செய்யணுமா? உருவாக வேண்டும். அல்லேலூயா. அங்கதான் சபையில பிரச்சனை. சில ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனா ரட்சிக்கப்பட்ட அப்புறம் கிறிஸ்து அவர்களுக்குள் உருவாகாத ஒரு சிறு பிள்ளையை போலவே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுல என்ன தப்பு பண்ணாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அடிக்க மாட்டோம். அன்பு ஒருவேளை சொல்லி தருவோம். ஆனா அந்த பிள்ளை எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா அதே பிள்ளை பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அப்படி செஞ்சா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அனுமதிக்க மாட்டோம். நம்ம துக்கப்படுவோம். அப்போ பவுல் சொல்லும்போது சொல்ல, கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகணும் அப்படின்ட்டு சொல்லும்போது எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் நாம் அனைவரும், பாருங்க, நாம் அனைவரும், எபேசு சபைக்கு இங்க எழுதுறார், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ விசுவாசத்திலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் நம்ம என்ன பண்றாரு? ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு. பாருங்க, அங்க அப்படியே எழுதிட்டு வர்றார். நீங்க கீழே போய் வாசித்தீங்கன்னா அங்க சொல்லுவார். நீங்க அப்புறமா வீட்டுல போய் அந்த வசனங்களை வாசித்தீங்க. 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க. நேரம் இல்லை எனக்கு, வீட்டுல போய் வாசிங்க. எல்லாரும் வாசித்து பாருங்க. இங்க சொல்றாரு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைங்க நம்முடைய இருதயத்துல இயேசு பிறந்திருந்தா மட்டும் போதாது, நமக்குள் கிறிஸ்து என்ன பண்ணுமா? உருவாக வேண்டும். அப்படின்னா நம்முடைய பழைய ஜென்ம சுபாவம் இருக்கே, அதெல்லாம் அழிக்கப்பட்டு, அதெல்லாம் களைந்து போட்டு, நாம தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டு, சொல்லப்போனா கிறிஸ்துவை இந்த உலகம் நம்மிடத்திலே காணும்படிக்கு நம்முடைய குணங்கள் இருக்கே, அதெல்லாம் என்ன செய்யணுமா? மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்,
அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதாது, உனக்குள் இருக்கிற அந்த அந்த வேத பகுதியில் நிறைய சொல்வார். பொறாமையும் வாக்குவாதமும் விக்கிரக ஆராதனையும் பொய்யும் இல்லை நிறைய எழுதிட்டு வரார். இதெல்லாம் நீ என்ன பண்ணும், களைந்து போடணும் அப்படின்றார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்க சொன்னா போதாது, நீங்க கிறிஸ்துவுக்குள் வளருகிற, கிறிஸ்துவுக்குள் தேறுகிற, சொல்லப்போனா கிறிஸ்து எப்படி இருக்காரோ அதே சுபாவத்தை நாம் தரித்து கொண்டவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அப்பதான் இயேசு வரும்போது நம்ம பாடணும்ல, யாக்கோபில் ஓ நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே, யாக்கோபில் ஓ நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே, கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார், கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளே ஒளித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம், இறைவன் ஒளியாய் இருளே ஒளித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசுப்பா மறுபடியும் மத்திய ஆகாயத்துல வரும்போது நீ கன்னிமை நேரத்துல மறுரூபமாக்கப்பட்டு நீ விண்ணிலே சேர்க்கப்பட வேண்டுமானால் கிறிஸ்து உன்னிடத்துல என்ன பண்ணும், உருவாகணும். கிறிஸ்துவினுடைய அந்த நிறைவான வளர்ச்சி உனக்குள் வரணும். ஒருவேளை நான் பார்க்கிறேன், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் முன்ன இருந்ததை விட மோசமான பாவிகளா இருக்கிறார். சிலர், எல்லாரும் நீங்களா அப்படி இல்லைன்னு சொல்லி நான் நம்புறேன். அல்லேலூயா. அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா நம்முடைய பழைய சுபாவம் இருக்கு பாருங்க, அது எல்லாம் என்ன பண்ணமா மாறணும். நீங்க தயவு செஞ்சு அந்த வசனங்களை வீட்டுல போய் வாசிங்க. சொல்ற தாழ்மையை, அன்பை, பொறுமையை என்ன பண்ணமா தரித்து கொள்ளுங்கள் அப்படின்றார். கிறிஸ்து எப்படி அன்புள்ளவரா இருந்தாரோ அந்த மாதிரி நாம எப்படி இருக்கணுமா, அந்த கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகம் நம்மிடத்திலே காண வேண்டும். அப்பதான் கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, எங்களை பத்தி தெரியுமா, நாங்க பெந்தகோஸ்தே சபைக்கு போறோம், அது இல்லை. உன் சுபாவத்துல, உன் உள்ளான மனுஷன்ல நீ மாறி இருக்கியான்றதுதான் முக்கியம். உனக்குள் மாற்றம் உண்டாயிருக்கான்றதுதான் முக்கியம். நான் பரம்பரை கிறிஸ்தவங்க, நரகத்துக்கு தான் போகணும். அதை வச்சு மேன்மை பாராட்டுறதுனால நீ பரலோகத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒருவேளை எங்க பாட்டி தாத்தா எல்லாமே கிறிஸ்தவங்க தான், அது இருக்கட்டும். நீ கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க வளர்ச்சி உன்னில் உண்டாகி கொண்டிருக்கிறதா என்பதுதான் முக்கியம். அதனால ஏதோ வாரானா சர்ச்சுக்கு வரேன், ஆனா இன்னும் என்னுடைய பேய் குணம் மாறல, நாய் குணம் மாறல, இன்னும் நான் ஆளுதான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆனா அத பேர் தான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆளு என்னவா இருக்கேன், வேற ஆளா இருக்கிறேன்னா நீ கன்னிமை நேரத்துல விண்ணகத்துல போய் சேர முடியாது. எத்தனையோ கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்கலாம், ஒருவேளை இதுல நீ கோட்டை விட்டுட்டினா நீ எங்க போக முடியாது, அங்க போக முடியாது. இயேசு நம்ம பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக மட்டும் வரல, உங்களையும் என்னையும் பரலோகத்துல சேர்ப்பதற்காக அவர் பிறந்தார். அல்லேலூயா. ஆமா, அதனால இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட போகிற நாம இதெல்லாம் வச்சு தியானிச்சு பாருங்க. நான் வளர்ந்துருக்கிறேன்னா, என் பேய் குணம் நாய் குணம்லாம் மாறி இருக்கா, இன்னும் பழைய மனுஷனாவே உலகத்தார போலவே உடுத்தி, உலகத்தார போலவே அலங்கரித்து, உலகத்தார போலவே எல்லா பாவங்களும் எனக்குள் இருந்து, உலகத்தார போலவே அசுத்தமுள்ளவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் எங்க போக முடியாது, கிறிஸ்து எனக்குள்ள என்ன பண்ணல, உருவாகவில்லை. சொல்லப்போனா கிறிஸ்துவை நாம் பெற்றிருப்பது மாத்திரம் இல்லை, நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஜோமன் உங்களெல்லாம் ஆராய்ஞ்சு பாருங்க, அந்த
பிரதர் சரியில்லை, இந்த பிரதர் சரியில்லை, இந்த சிஸ்டர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, அதற்கு நமக்கு வேண்டாம். நாம சரியா இருக்கமா? உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பண்டிகையை கொண்டாட போகிற நாம், நமக்குள் கிறிஸ்து விரும்புகிற அந்த பரிசுத்தம், கிறிஸ்து விரும்புகிற அந்த உண்மை, கிறிஸ்து விரும்புகிற அந்த தாழ்மை, கிறிஸ்து விரும்புகிற அந்த உத்தமம், கிறிஸ்து விரும்புகிற அந்த உள்ளான ஆவிக்குரிய மறுரூபம் நமக்குள் இருக்கா அப்படின்றத தயவு செஞ்சு வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் நீங்க உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைய பேர் பிரியாணியிலும், ஒருவேளை புது ட்ரெஸ்லையும், ஒருவேளை ஆடம்பரமா வீட்டை அலங்கரிச்சு இதை பண்ணி அதை பண்றதுனால கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. நீ கொண்டாடலாம், ஆனா இதெல்லாம் கொண்டாடி உன் உள்ளான ஜீவியத்தை நீ அலங்கரிக்காம போயிட்டினா, அது இன்னும் அசுத்தத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருக்குமானால் நீ கன்னிமை நேரத்துல விண்ணதுல சேர்க்க முடியாது, நீ ஏமாற்றப்பட்டு போய் விடுவாய். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். அதனால உங்களை அலங்கரிங்க, உங்களை பரிசுத்தமாக்குங்க. இல்லை, இந்த மரியாள் ஆண்டவர் அன்னைக்கு நிறைய பெண்கள் இருந்தாங்க. நிறைய பேர் நினைச்சாங்களாம், மேசியா என் கர்ப்பத்துல பிறக்க மாட்டாரா, என் கர்ப்பத்துல பிறக்க மாட்டாரா, என் கர்ப்பத்துல பிறக்க மாட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் ஏங்கி கொண்டிருந்த காலம் அது. ஆனா மரியாளுடைய கர்ப்பத்துல ஆண்டவர் பிறக்கிறார். அப்ப பிறக்கும்போது பாருங்க, தேவதூதன் சொல்றாரு, அதாவது மரியாள் கேட்கிறா, நான் வந்து புருஷனை அறியாத கன்னிகையாச்சே. அந்த அம்மா அப்படிதான் கேட்டாங்க. அதாவது நிச்சயிக்கப்பட்டாங்க, ஆனா இன்னும் என்ன பண்ணல, கல்யாணம் ஆகல. அந்த அம்மா சொல்றாங்க, நான் கன்னி பெண் ஆச்சே. அதனால அவங்க கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? 34 வசனத்துல கேட்கும்போது, இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. அவங்க கேட்டது கரெக்ட் தான். ஏன்னா உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் ஒரு கன்னி பெண்ணுடைய வயிற்றிலே குழந்தை உருவானதா சரித்திரமே கிடையாது. நீங்க இதே கொஸ்டினை சகரியா 1ஆம் அதிகாரத்துல இதே கொஸ்டினை அவர் கேட்பாரு. அதாவது அப்பொழுது சகரியா 18ஆம் வசனம், தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன். ஆனா அங்க தேவதூதனுக்கு கோவம் வந்துச்சு. இந்த குழந்தை பிறந்து அதுக்கு பேருற நாள் வரைக்கும் நீ என்னவா இருப்ப? ஊமையனா இருப்பான். ஆனா மரியாள் இங்க கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்னு கேட்டப்ப அதே தண்டனை தானே கொடுத்துருக்கணும். ஆனா மரியாளுக்கு கொடுக்கல. ஆனா சகரியாவுக்கு அங்க தேவதூதன் சகரியாவை பனிஷ் பண்ணுகிறார். ஏன்னு கேட்டா, சகரியா ஆசாரியன், அவன் கர்த்தருடைய வேதத்தை நன்றாய் அறிந்தவன். அவனுக்கு தெரியும், தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் சாரால் வயது முதிர்ந்த காலத்திலே ஈசாக்கை என்ன பண்ணார்கள்? பெற்றெடுத்தார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் இது எதனால அறிவன்னு சொல்லி அடையாளத்தை கேட்டபடினாலே, கர்த்தருடைய வார்த்தையை அவர் விசுவாசியாதபடினாலே அவர் சொல்லிட்டாரு, குழந்தை பிறந்து பேர் வைக்கிற வரைக்கும் நீ என்ன இருப்ப? ஊமையனா இருப்பாய். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஊமை மட்டும் இல்லையா, செவிடாயிட்டான். அதுக்கப்புறம் வாயும் பேச முடியல, காதும் கேட்கல. குழந்தைக்கு பேர் வைக்கிறன்னைக்கு தான் என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டப்ப ஸ்லேட்ல என்ன அன்னைக்கு என்ன பண்றாரு? அவர் எழுதி கொடுக்கிறார். அப்பதான் அவருடைய வாய் திறக்கப்படுகிறது. சோ விசுவாசிக்க வேண்டிய ஆசாரியன் விசுவாசியாமல் போனான். ஆனா இங்க மரியா கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? ஏன்னா இதுவரைக்கும் இந்த உலகத்துல இந்த மாதிரி என்ன பண்ணது கிடையாது. ஒரு கன்னி பெண், திருமணமாகாத ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்துல எப்படி குழந்தை உருவாகும்? கேட்டது உலக பிரகாரமான கரெக்ட் தான். சோ இதுவரைக்கும் உண்டாகல. ஆனா அடுத்த வசனத்துல சொல்றார், பரிசுத்தாவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நேரிடும், அதனால உனக்கு என்ன உண்டாகும்? குழந்தை உண்டாகும்னு சொன்ன உடனே அடுத்த வசனத்துல மரியாள் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சொல்லிட்டாங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமா, தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையை அவள் நம்புகிறாள். இதை ஏன் சொல்ல வந்தனா பாருங்க, அவள் புருஷனை அறியாத கன்னிகை. அதனால கேட்கிறான். இன்னைக்கு ஆண்டவர், ஒருவேளை நான் நினைக்கிறேன் அன்னைக்கு கோடிக்கணக்கான சகோதரிகள் இருந்திருப்பாங்க. அவங்க கர்ப்பத்தெல்லாம் ஆண்டவர் பிறந்திருக்கலாம். ஆனா மரியாள் கிருபை பெற்றவளாய் இருந்ததுனால அவளுக்குள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தார். ரெண்டாவது, அவள் புருஷனை அறியாத கன்னிகை. அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம சொல்லலாம்,
அந்த கன்னிகை என்பது பரிசுத்த ஜீவியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுது, உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால், நீங்கள் கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டிருக்கிறபடியான்னு சொல்லி நம்ம கொரிந்தியரிலே நம்ம எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நீங்க வீட்டில் போய் வாசிங்கன்னா 2 கொரிந்தியர் 11:2 சொல்றார், உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதனால நாமெல்லாம் கூட என்னவா இருக்கணும், புருஷனை அறியாத கன்னிகையாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பாஸ்டர், கல்யாணமே பண்ணக்கூடாதா? நோ. திருமணத்தை ஆண்டவர் தான் முதல்ல ஆதாம் ஏவாளை திருமணத்தில் இணைத்தார். முதல்ல அற்புதமே திருமண வீட்டில் கானாவூரில் தான் ஏசப்பா செஞ்சார். திருமணம் பாவம் அல்ல, ஆனால் திருமணத்துக்கு மீறின உறவு இருக்கே அது பாவம். ஒருவேளை திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி மரியாள் பாருங்க, அவங்க சொல்றா, நான் புருஷனை இது வரைக்கும் அறியேன் அப்படின்னா, அந்த வாலிப வயது வரைக்கும் அவள் தன்னுடைய கற்பை, தன்னுடைய பரிசுத்தத்தை அவள் என்ன பண்ணா, காத்து கொண்டாள். அல்லேலூயா. ஒருவேளை வாலிப தம்பிமார்களா இருந்தாலும் சரி, வாலிப பெண்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த உலகத்துல தேவனுக்கென்று கற்புள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். ஆமா, இன்னைக்கு உலகத்துல அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். சிறு வயதிலேயே, வாலிப வயதிலேயே, படிக்கிற கல்லூரியிலே பிள்ளைகள் தங்களுடைய கற்பை இழந்து போகின்ற அவல நிலைமை நம்முடைய தேசத்துல பார்க்கிறோம். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருக்கு என்னவா இருக்கணுமா, கற்புள்ள கன்னிகையாய் இருக்க வேண்டும். ஒருவேளை திருமணம் ஆன பிள்ளைங்க உங்களுடைய கற்பை ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. ஆமா, ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒருவனுக்கு ஒருவன் தான். அதுதான் தேவனுடைய பிரமாணம். ஒருவேளை திருமணத்துக்கு முன்போ அல்லது திருமணத்துக்கு பின்போ இல்லையா, தகாத உறவுக்குள்ளாய் கணவனோ மனைவியோ அல்லது திருமணமாகாத வாலிபனோ வாலிப பெண்ணோ தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்களானால் அவர்கள் கற்புள்ளவர்கள் அல்ல, அவர்கள் கன்னி பெண்கள் அல்ல, அவர்கள் உலகத்தாலே கரைபட்டவர்கள். அப்படிப்பட்டவங்க பாக்கியவானா பாக்கியவதியா மாற முடியாது. அப்படிப்பட்டவர்களை இந்த உலகம் இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதிகள் என்று சொல்வார்கள் என்று சொல்லி மரியாள் சொன்னது போல உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் தேவனால் உயர்த்த முடியாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால உங்க கற்பை காத்து கொள்ள வேண்டும். திருமணமானவங்களா இருந்தாலும் சரி, திருமணமாகாதவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவிய நாட்கள்ல ஒருபோதும் உங்களுடைய கற்பை கரைபட்டு விடாதபடிக்கு. ஆமா, சோ நீங்கள் கன்னி பெண்ணாய் அந்த மரியாள் இருந்தது போல, புருஷனை அறியாத கன்னி பெண்ணாய் அவள் ஜீவித்தது போல, நீங்களும் உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதுதான், அப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவதிகள், அப்படிப்பட்டவங்க தான் பாக்கியவான்கள். அதனால தான் மரியாள் சொல்ற, இது முதல். ஏன்னா அப்ப அது வரைக்கும் அந்த அம்மா கல்யாணம் ஆகாத வரைக்கும் என்னவா இருந்தாங்க, கன்னி பெண்ணாகவே இருந்தார். நீங்களும் உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக் கொள்வீர்களானால் நீங்களும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சரி, அப்போ கிறிஸ்து நம்ம இடத்துல என்ன செய்யணும், உருவாக வேண்டும். நம்முடைய கிறிஸ்து உருவாகணும்னா நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை நாம காத்து கொள்ள வேண்டும். நம்ம கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நாம நியமிக்கப்பட்டவர்களாய், உலகம் மாமிசம் பிசாசு நம்முடைய ஜீவியத்தை கரைபடித்து விடாதபடிக்கு, கணவன் மனைவிக்கு உண்மையாய், மனைவி தன் கணவனுக்கு உண்மையாய், பிள்ளைகள் உங்களை படைத்திருக்கிற தேவனுக்கு முன்பாய் நீங்கள் உங்கள் கற்பை இழந்து விடாதபடி பரிசுத்தவனாய் பரிசுத்தவாட்டியாய் உங்களை காத்து கொள்ள வேண்டியது ஜாக்கிரதை. அப்பதான் உங்களை பார்த்து உலகத்து மக்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதின்னு உங்களை வாழ்த்துகிற அளவுக்கு கர்த்தர் அவங்க முன்னாடி உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்து பிறக்கணும், கிறிஸ்து உருவாகணும், அதோடு மட்டும் இல்ல கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அந்த மரியாதை பார்த்து சொல்றார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும்னா, ஒருவேளை எது நம்ம கூட இருக்கோ இல்லையோ,
யார் நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ, ஆனா ஒண்ணு, நாம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் பரலோகத்துக்கு போய் சேருகிற நாள் வரையிலும் இயேசு ஒருபோதும் நம்மை விட்டு விலகி விடாதபடிக்கு நாம இயேசுவோட இருக்கணும். இயேசப்பா நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்ல, மோசே சொல்றார், நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோட வருகிறதுனால் அல்லவா. ஆமா, நீங்க பெரிய ஆளா இருக்கலாங்க, ஆனா ஏசப்பா உங்களை விட்டு விலகிட்டான்னா நீங்க ஜீரோ. எல்லாம் போயிடும் ஒரே ஒரு வினாடி. ஆனா நீங்க ஒண்ணுமே இல்லாத ஜீரோவா கூட இருக்கலாம், ஆனா இயேசு உங்களோட கூட இருந்துட்டார்னா இந்த உலகத்துல நீங்க தான் பாக்கியவான்கள், நீங்க தான் பாக்கியவதிங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம். இன்னைக்கு பல துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், பண பற்றாக்குறை, கடை, இப்படி எத்தனையோ சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கிறிஸ்து மாத்திரம் உங்களோடு கூட இருப்பார் என்றால் ஏற்ற வேளையில எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பிரதர், சிஸ்டர், நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவதி என்று சொல்லத்தக்க விதத்துல கர்த்தர் இந்த வானத்துக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து இந்த சமுதாயம் இது முதல் எல்லா சந்ததியும் மரியாதை பாக்கியவதி என்று சொன்னது போல உங்களையும் இந்த சந்ததி மட்டும் இல்ல எல்லா சந்ததியும் சொல்லுவாங்க, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதி என்று வாழ்த்துவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால யாருக்காகவும் யாரை விட்டுறக்கூடாது, இயேசுவை மட்டும் விட்டுடாதீங்க. எதுக்காகவும் இந்த உலகத்திலே உங்களை, அதாவது இயேசு உங்களை விட்டு போய்விடுகிறதற்கு ஒரு நாளும் அனுமதிக்காதீங்க. ஆண்டவர் போவாரா? போவார். நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செஞ்சு இன்னும் துணிகரமா பாவத்துல, அக்கிரமத்துல, அநியாயத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் ஆண்டவர் அவர் போயிடுவார். அவர் போயிடுவார். அவர் போயிட்டா எல்லாம் போயிடும். சுகம் போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், ஐஸ்வர்யம் போயிடும், கனம் போயிடும், எல்லாம் போயிடும். நீ குப்பை மாதிரி போயிடுவேன். ஆனா ஆண்டவர் உன் கூட இருந்தார்னா நீ குப்பையில கூட இருந்திருக்கலாம், உன்னை கொண்டு போய் எங்க வச்சிருவாரு? கோபுரத்துல வச்சிருவாரு. அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்தி வைக்கிற கர்த்தர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உங்களை இப்ப கொஞ்சம் தான் ஆண்டவர் உயர்த்திருக்கார், ஆனா இன்னும் தேவனால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கொஞ்சம் தான் ஆசீர்வச்சிருக்கிறார், ஆனா இன்னும் தேவனால் நீங்கள் அளவிட முடியாத ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கிறதுனால நம்ம பாக்கியவான்கள். கிறிஸ்து நமக்குள் உருவாகும்படியான நம்மை அர்ப்பணித்து அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நாம் அடைவோமானால் நம்ம பாக்கியவான்கள். கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரானால் நாம பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல நான் தியானிச்சப்போ இன்னொரு காரியம் என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. மரியாள் சொல்றா, இதோ அடிமையின் தாழ்மையை நீங்க என்ன பண்ணீங்க? நோக்கி பார்த்தாரு. அவ ஆண்டவரை துதிக்கிற அந்த வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா ஆண்டவருடைய இரக்கம் தான், ஆண்டவருடைய கிருபை தான், ஆண்டவருடைய தயவு தான் இப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு கொடுத்துன்னு சொல்லி அந்த அம்மா ஆண்டவரை துதிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ நம்ம கூட ஆண்டவர் நம்ம உயர்த்தும் போது, அதாவது சிலர்லாம் தாழ்ந்திருக்கும் போது தாழ்மையா இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்திட்ட உடனே சிலர்லாம் ஆண்டவருக்கு மேல தன்னை உயர்த்திடுவாங்க பாருங்க. அது ரொம்ப மோசம், டேஞ்சர். இந்த மரியாள் பாருங்க, உலகத்தினுடைய ரட்சகரை பெற்றெடுக்க போறா, ஆனா அவங்க சொல்றாங்க, இது என்னால உண்டானது இல்ல, கடவுள் என் அடிமையின் தாழ்மை என்ன பண்ணாரு? நோக்கி பார்த்தார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய இரக்கத்தினாலதான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. நீங்களும் உங்களை ஆண்டவர் எவ்வளவுதான் உயர்த்தினாலும் உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமா, நீங்க எந்த அளவு தாழ்த்துறீங்களோ அந்த அளவு ஆண்டவர் உயர்த்திட்டே இருப்பார். அல்லேலூயா. சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன், கஷ்டப்படும் போது, வறுமையில் இருக்கும்போது, தரித்திரத்தில் இருக்கும்போது, ஒன்றுமில்லாத இருக்கும்போது ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. கொஞ்சம் ஆண்டவர் வசதியை, கொஞ்சம் பேர் புகழ, கொஞ்சம் உயர்வை, கொஞ்சம் மேன்மையை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் ஆளே தெரியாது. என்னதான் தெரியும்? வாழு மட்டும்தான் தெரியும். என்ன தெரியாது? வாழு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் ஒட்ட நறுக்கிடுவார். எப்போதும் நாம் எதை குறித்து இந்த உலகத்தில் என்ன பண்ணக்கூடாது? இதெல்லாம் நமக்கு ஏசப்பா கொடுத்தது, இன்னும் கொடுப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் உயர்த்துவார். ஆனா மரியாளை போல இல்ல, உலகத்தின் ரட்சகரே தன் கர்ப்பத்துல பிறக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற மரியாள் சொல்றாங்க, ஸோ
இது எதனால வந்தது? அடிமையின் தாழ்மையை கத்த நோக்கி பார்த்தார். இந்த மாதிரி ரொம்ப தாழ்மை உள்ளவங்க. நீங்க வேதத்துல மரியாதை குறித்து வாசிக்கிற அந்த வேத பகுதியெல்லாம் வாசித்து பாருங்க. கடைசி வரைக்கும், ஆரம்பத்துல மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் அவங்க தாழ்மையா தான் இருந்தாங்க. நீங்களும் ஆரம்பத்துல தாழ்மையா இருந்தது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க? தாழ்மையா இருங்க. எதை குறிச்சும் மேன்மை பாராட்டுறீங்க. எப்பவுமே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க இறக்க ஆண்டவரே, உங்க தயவு ஆண்டவரே, ஆண்டவரே உங்க கிருப ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க தந்ததப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. மனிதர்களுக்கு முன்பாகவும் பெருமையா நடக்காதீங்க. ஆமா. ஸோ எப்போதுமே ஆரம்பத்துல என்ன தாழ்மையோடு இருந்தீங்களோ அதே தாழ்மையோட கடைசி வரைக்கும் இருங்க. ஆண்டவர் உங்களை மட்டும் இல்லை, உங்க சந்ததியை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க பாக்கியம் பெற்ற சந்ததி என்று. அல்லேலூயா. பிசாசு எப்பயுமே அந்த பெருமையை தான் கொண்டாடுவான். உன் செல்வத்தை பாரு, உன் அழகை பாரு, உன் பணத்தை பாரு, உன் வீட்டை பாரு, உன் காரை பாரு, இல்லை உன் உத்தியோகத்தை பாரு. நீ சொல்லு, ஏய் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதில்லடா, எங்கள் அப்பா கொடுத்த ஈவு, அவருடைய இரக்கத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. ஒருவேளை யோசிச்சு பாருங்களா, நம்ம அப்பா அம்மா கூட நமக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்கல, ஆனால் அப்பா நமக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு சோதரம். எத்தனையோ நம்ம அப்பா அம்மா கொடுக்காத எத்தனையோ மேன்மையை, எத்தனையோ ஆசீர்வாதத்தை அப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் மரியாள் மேல மட்டும் இல்லை, உங்க எல்லாரும் மேலும் தேவ இரக்கமும் தேவ கிருபையும் தேவ மகிமையும் தேவனுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதமும் இந்த கிறிஸ்மஸ் சீக்கிரத்துல கொண்டாட போகிற உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்க சந்ததியின் மேலும் வருவதாக. இது முதல் எல்லாரும் உங்களை பாக்கியவதி பாக்கியவான் என்று வாழ்த்துவார்களாக. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக.